இப்போ 2K லவ் அப்படின்னா, இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க. முன்னலாம் வந்து பார்க்கறது அகத்தியன் சார் இவர் சாலமன் சார் சொன்ன மாரி தான். பார்க்காமயே காதல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க. தள்ளி தள்ளி கைய காட்டுனாங்க. இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே இருந்துறானுங்க. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? இப்போ இல்ல 2Kல பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா? அப்படிலாம் யாராவது வர்றாங்களா? இப்போ அட்வான்ஸ் அப்படிலாம் 2K கிட்ஸ பத்தி நெகட்டிவா சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் நெகட்டிவா சொல்லல. அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது. அப்படிலாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார். என்ன சார் பசங்களை பின்னாடி பாருங்க. சார் அவனுங்கலாம் வந்து பசங்க குமுறது தெரியும் சார். பின்னாடி 90s நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க கல்யாணமே ஆகல அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தேவைப்படும் சார். அதுதான் சார். பார்த்த உடனே கூட்டிட்டு போறாங்கன்னு இல்ல. இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான். அந்த மாதிரியான கான்செப்ட் 2Kல இருக்கும். இல்ல 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 அந்த மாதிரி 2Kல இல்ல. இன்னொரு இந்த பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம். கள்ளக்காதல்னு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்திருக்குது. இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த 2K ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம்.